வணக்கம். 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் எங்கள் தமிழ் அந்த இயல் 1ல் இருக்கக்கூடிய செயல் பகுதி பார்க்கலாம். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் பொருளாகும், பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் மிகழாது, கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைத்திடும் அன்பறவே, அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழ் எனும் தேன்மொழியாம். இந்த பாடலை எழுதவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இந்த பாடலுக்கான விளக்கம் தமிழ் மொழி இப்போ சிறப்பித்து கூறியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி நிறைய அறிவை அதற்குள்ளே அடக்கியிருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதுவே பார்த்திங்கன்னா தமிழ் மக்களுடைய குரலாகவும் இருக்கிறது, குரலாக மொழியாகவும் இருக்கிறது. தமிழ் மொழி பார்த்திங்கன்னா கற்றோர் பொருள் பெற ஒரு பொருள் வேணும்னு சொல்லிட்டு மற்றவங்க யாரும் புகழ்ந்தும் பேச மாட்டாங்க. நம்மளை போற்றலை அப்படின்னா பெருமையாக சொல்லலை அப்படின்றதுக்காக அவங்களுக்கு இன்னொன்றும் பேச மாட்டாங்க. சரிங்களா? அப்புறம் கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புறவே, அன்பும் அறமும் உதவும் அப்படின்னு சொல்கிறாரு. நம் தாய்மொழி அனைவரிடம் அன்பையும் அறத்தையும் தூண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அச்சத்தை போக்கி இன்பத்தை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சத்தை போக்கி இன்பத்தை பொழியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேன் போன்ற தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஸ்டார் மாதிரி போட்டு வச்சுருந்தா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, பாருங்கள், இந்த ஸ்டார் மாதிரி போட்டிருந்தா அது மனப்பாட பகுதின்னு பேர். இந்த பாடலை முழுமையாக நம்ம இந்த முதல் பருவ தேர்வில் கண்டிப்பாக வராது. இந்த ஸ்டார் எங்கே தொடங்கி எங்கே முடியுதோ அது வரைக்குள்ளே நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். சரிங்களா? இப்போது இதில் சொல்லும் பொருள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஊக்கிவிடும்னா ஊக்கப்படுத்தும், விரதம்னா நோன்பு, குறின்னா குறிக்கோள், ஒழிகிறன்னா தருகின்ற. சரிங்க. இப்போ இதில் செய்யுள்ளன்னா எதுகை மோனை ஏபு இதை பார்க்கணும். உங்களுக்கு எதுகைன்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. இதில் பாருங்கள், இதில் அருள் ரு 2ஆம் எழுத்து, இதில் பொருள் 2ஆம் எழுத்து, அருள் பொருள் 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. கொல்லா இல்லு, இங்கே இல்லு வருது, இதில் எல்லா இல்லு வருது. அதே மாதிரி அன்பு இன்பம், இதில் இன்னு வருது, அதுலேயும் இன்னு வருது. இந்த மாதிரி இந்த சொற்களில் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்துள்ளது. இவ்வாறு 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை தொடை என்பார். எதுகை தொடை முதல் எழுத்து அளவெடுத்து அளவொத்து இருக்க வேண்டும். எதுகைனா 2ஆம் எழுத்து, மோனைனா முதல் எழுத்து. இங்கே ஆ வருது, இதுலேயும் ஆ வருது, இதில் போ வருது, இதில் போ வருது, இதில் கோ வருது, இதுலேயும் கோ வருது. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பு. ஏ பண்ணால் ஒன்றும் இல்லை. லாஸ்ட் லைன் ஒரே ஒலியை இப்போ ஒரே வார்த்தைகளாகவோ இல்லாட்டி ஒரே ஒலியை சொற்களாகவோ வரலாம். தரலாகும், குரலாகும், அதுதான் ஏபு. அதான் சொல்கிறாங்க பாருங்கள். இறுதியில் வரும் சொற்கள் ஒரே ஓசையில் முடிந்துள்ளது. ஒரே ஓசை, புகழாது இகழாது, குறியாக நெறியாக, இது மாதிரி வரதான் ஏபுன்னு பேர். சரிங்களா? இந்த நூல்வெளியில் இவர் நாமக்கல் கவிஞரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். இவர் தான் நாமக்கல் கவிஞர். இவரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவரை தமிழறிஞர், கவிஞர், ஓவியர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆளுமை தன்மை கொண்டவர். காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டதுனால இவரை காந்திய கவிஞர் என்றும் அழைக்கிறாங்க. அப்புறம் தமிழ்நாட்டு அரசின் முதல் அரசவை கவிஞராகவும் இவர் இருந்திருக்கிறாரு. மலைக்கல்லன், தமிழன் இதயம், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட நூல்களை எழுதியுள்ளார். இதே நல்லா நம்ம படிச்சுக்கணும். இதெல்லாம் நூல்கள் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் நூலில் இருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த பாடல்
நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். அந்த புக்கிலேருந்து இதில் ஒரு சின்ன பார்ட் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. சரிங்களா? எப்போவாது நீங்கள் புத்தக கண்காட்சிக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி மலைக்கல்லன், தமிழின் இதயம், என் கதை, சங்கொலி போன்ற அந்த மாதிரி தலைப்பில் நூல்கள் இருந்தால் அதெல்லாம் வாங்கி வீட்டில் சேகரித்து படிக்கணும். சரிங்களா? இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய செயல் பகுதி நம்ம முழுமையாக படிச்சிட்டோம். இன்னொரு வீடியோவில் ஒரு பகுதியை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதை ஒரு முறைக்கு பல முறை படித்து பாருங்கள். அதாவது குரலை வந்து நல்லா என்ன பண்ணணும், சரியான முறையிலையும் சரியான ஓசைகளையும் இந்த பாடல்களை வந்து நம்ம பாடணும். நன்றி.